Good morning, my dear English learners. Welcome back to my channel, Asraf Tech World. I hope you are all doing great and ready to learn something new today. Today is our 5th spoken English class. If you watch the video, first 30 episode, you will be able to speak English confidently. So don't miss any episode. Let's begin. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் என்னுடைய அஸ்ரப் டெக் வேர்ல்டு சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் இன்று ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள உள்ள உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆங்கிலம் பேசக்கூடிய 5வது வகுப்பு ஆரம்பமாகிறது. மொத்தம் 30 வகுப்புகள் உள்ளன. இந்த 30ஐயும் தவறாமல் பார்த்து வந்தீர்களானால் முடிவில் நீங்கள் ஒரு சரளமான ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக ஆகலாம். இன்னைக்கு வகுப்புல பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ் ஆஃப் பி ஃபார்ம் வாஸ் அண்ட் வேர் இதை வைத்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பத்தி மிகவும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து பயனடையுங்கள். போன 4 லெசன்ல ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகட்டிவ், நெகட்டிவ் என்று 4 கேட்டகரியும் தனித்தனி வீடியோவை பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஆதரவை நிறையவே தந்தீர்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். முதலில் இந்த வீடியோவை பார்ப்பார்களானால் என்னுடைய 4 எபிசோடையும் பார்த்துவிட்டு பிறகு இந்த வீடியோவை பார்க்கவும். அப்போதுதான் ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சி கிடைக்கும். என்னுடைய அஸ்ரப் டெக் வேர்ல்டு சேனலை பார்த்து பயனடைந்து நீங்களும் பயனடைந்து பிறருக்கும் பயனடை செய்யுங்கள். என்னுடைய அஸ்ரப் டெக் வேர்ல்டு சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஃபர்தர் எனி டிலே நாம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். In today's video, we are going to learn about past tense usage of be verbs. Was and were. இன்னைக்கு வீடியோல நாம பாஸ்ட் டென்ஸ் உடைய பி ஃபார்ம் வாஸ் வேர் பத்தி டீட்டெயிலா மிகவும் தெளிவாக நம்ம பார்க்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் த போர்ட். ஹியர் they are subjective pronoun. Please take a careful look. கவனமா இதை வாட்ச் பண்ணுங்க. மொத்தம் 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம படிச்சோம் டீட்டெயிலா. அதே 7 சப்ஜெக்ட் பாஸ்ட் டென்ஸுக்கு பி ஃபார்ம் என்னென்னலாம் வரும் என்றதை பத்தி டீட்டெயிலா மிகவும் தெளிவாக நம்ம பார்க்க போறோம். இதை கண்டிப்பா உங்க மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ, ஹி, சி, இட் இது 4 சப்ஜெக்டா வரும்போது வாஸ் என்ற பி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஆர் யூ கிளியர்? உங்களுக்கு புரிஞ்சதா இது? ஐ வரும்போது வாஸ் என்ற பி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல. இ வரும்போது வாஸ் என்ற பி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல. சி வரும்போது வாஸ் என்ற பி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல. இட்டு வரும்போது வாஸ் என்ற பி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தமிழுடைய அர்த்தங்கள் வேறுபடும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஐ வாஸ் நான் இருந்தேன். ஹி வாஸ் அவன் இருந்தான். சி வாஸ் அவள் இருந்தாள். இட் வாஸ் அது இருந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி தமிழுடைய மீனிங் வேறுபடும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்களே ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க தரவாயிடலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. ஓகேங்களா? ஸோ இது 4 சப்ஜெக்டையும் சிங்குலர் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சிங்குலர் நவுனுக்கெல்லாம் வாஸ் தான் வரும். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல 2 பி ஃபார்ம் தான் இருக்கு. ஒன்று சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்றது ஐஇசிட்டுக்கு வாஸ், அடுத்தது ப்ளூரல் நவுன் அதாவது யூ, வி, தே இந்த 3 சப்ஜெக்டா வந்தா வேர் என்ற பி ஃபார்ம் தான் வரும். பாஸ்ட் டென்ஸ்க்கு இது 2 மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ வேர் நீங்கள் இருந்தீர்கள். வி வேர் நாங்கள் இருந்தோம். தே வேர் அவர்கள் இருந்தார்கள். ஸோ இந்த 7 சப்ஜெக்டுக்கும் சிங்குலர், ப்ளூரல், வாஸ், வேர் இதை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் நீங்களே ஓனாவே. இப்போ
இதை வச்சு நம்ம அடிஷ்னலாக நம்ம 7 சப்ஜெக்டை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். Using the 7 subjects, how we can form sentence with the be form. We will now see with examples. Please watch carefully. 7 சப்ஜெக்டுகளையும் வைத்து பி ஃபார்ம் அதாவது வாஸ் வேர் பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது உதாரணோடு நம்ம பார்ப்போம். தயவுசெய்து கவனமாக வாட்ச் பண்ணுங்க. அதாவது பாஸ்ட் டென்ஸில் நான் மொத்தத்தையும் ஒரே வீடியோவில் 4 கேட்டகரியும் ஒரே வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். அதாவது பாசிட்டிவாக எப்படி பேசுறது, நெகட்டிவாக எப்படி பேசுறது, இன்ட்ராகேட்டிவாக எப்படி பேசுறது, இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவாக எப்படி பேசுறதுன்றத 4 கேட்டகரியும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ, பாருங்கள். போன ப்ரெசன்ட் டென்ஸில் 4த்தையும் தனித்தனி வீடியோவை பார்த்தோம். அது உங்களுக்கு புரிதல் கொடுக்கறதுக்காண்டி, உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை வரதுக்காண்டி நான் சிங்கிளாக ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இப்போ 4த்தையும் ஒரு 4 கேட்டகரியும் ஒரே வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். கவனமாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். பார்த்து கவனமாக படிங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு மாணவனாக இருந்தேன். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், கடந்த காலம். அதாவது அந்த டைமில் நம்ம படிக்கிற டைமில் நம்ம மாணவனாக இருந்திருப்போம், ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருப்போம். அதாவது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதை பற்றிலாம் நாம் அதாவது கடந்த காலத்தில் எப்படி பேசணுன்றதை பற்றி இப்போ நம்ம வந்து 7 சப்ஜெக்டை பயன்படுத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். 7 சப்ஜெக்ட்டுக்கும் பி ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன வரும்ன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அதே இதை இப்போ எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கலாம், 7 சப்ஜெக்டையும் வச்சு ஒவ்வொன்றா 4 கேட்டகரி வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. நான் ஒரு மாணவனாக இருந்தேன், நான் ஒரு மாணவனாக இருக்கவில்லை, நான் ஒரு மாணவராக இருந்தேனா, நான் ஒரு மாணவராக இருக்கவில்லையா. ஸோ 4 கேட்டகரியும் ஒரே வீடியோவில் கொண்டு வந்தாச்சு. நான் ஒரு மாணவனாக இருந்தேன்ன்றது அதாவது இருந்தேன். போன வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன்றதை பார்த்தோம். அதாவது ஐ வரும்போது ஆம் வந்துச்சு, ஈசிட்டுக்கு இஸ் வந்துச்சு, யூவிதேக்கு வந்து ஆறுன்ற பிஃபார்ம் வந்தது. ஓகேங்களா? இது அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. 2 பிஃபார்ம் மட்டும்தான் இருக்குது பாஸ்ட் டென்ஸில். வாஸ் வேர். வாஸ் யூசேஜ் வந்து சிங்குலருக்கு, வேர் யூசேஜ் வந்து ப்ளூரலுக்கு. ஓகேங்களா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு மாணவனாக இருந்தேன், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவாக எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருந்தேன். இதே நான் ஒரு மாணவனாக இருக்கவில்லைன்றதுக்கு ஒரே ஒரு நாட்டு மட்டும் ஆட் பண்ணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்டா போனதெல்லாம் நம்ம படிச்சது தான். ஸோ நீங்கள் வந்து காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஐ வாஸ் நாட் ஏ ஸ்டூடெண்ட், ஒரே ஒரு பிஃபார்ம் பக்கத்தில் ஒரு நாட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு மாணவனாக இருந்தேன், ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இருக்கவில்லை, ஐ வாஸ் நாட் ஏ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவராக இருந்தேனா, இன்ட்ராகேட்டிவ், அதாவது கேள்வி வாக்கியம். அதுக்கு வாசை வந்து முன்னாடி போடுவோம், 2வது சப்ஜெக்ட் வரும். பாருங்க, வாஸ் ஐ ஏ ஸ்டூடெண்ட், எண்டில் கொஸ்டின் மார்க்கு மஸ்ட், ஆல்வேஸ் ஷுட் ரிமெம்பர். ஓகேங்களா? எண்டில் நம்ம வந்து கொஸ்டின் மார்க் வந்து போடணும். ஓகேங்களா? நான் வாஸ் ஐ ஏ ஸ்டூடெண்ட் கொஸ்டின் மார்க். நான் ஒரு மாணவராக இல்லையா, இதை நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம், வாசு பக்கத்தில் நாட் ஆட் பண்ணணும், நெகட்டிவ்ன்றதுனால. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும். பாருங்க, வாசன்ட் ஐ ஏ ஸ்டூடெண்ட், எண்டில் கொஸ்டின் மார்க். வாஸ் நாட்டை தான் நம்ம கான்ட்ராக்ஷன் பயன்படுத்தி சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? வாசன்ட் ஐ ஏ ஸ்டூடெண்ட். இப்போ பாருங்க, நான் ஒரு மாணவனாக இருந்தேன், ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இருக்கவில்லை, ஐ வாஸ் நாட் ஏ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவராக இருந்தேனா, வாஸ் ஐ ஏ ஸ்டூடெண்ட் கொஸ்டின் மார்க். நான் ஒரு மாணவராக இருக்கவில்லையா, வாசன்ட் ஐ ஏ ஸ்டூடெண்ட், எண்டில் கொஸ்டின் மார்க். ஸோ அடுத்தது சப்ஜெக்ட் இ சப்ஜெக்டை பயன்படுத்தி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் ஒரு மருத்துவராக இருந்தான், அவன் ஒரு மருத்துவராக இருக்கவில்லை. அவன் ஒரு மருத்துவராக இருந்தானா, அவன் ஒரு மருத்துவராக இருக்கவில்லை. இதெல்லாம் எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ் எப்படி சொல்லுவோம், அவன் ஒரு மருத்துவராக இருந்தான், ஈ வாஸ் ஏ டாக்டர். அதே அவன் டாக்டரா இல்லை, நெகட்டிவ் எப்படி சொல்லுவோம், ஈ வாஸ் நாட் ஏ டாக்டர். அவன் மருத்துவராக இருந்தானா, இதை நம்ம எப்படி பயன்படுத்துவோம், வாஸை வந்து முன்னாடி இடணும். ஓகேங்களா? வாஸ் ஏ டாக்டர், அதாவது எண்டில் கொஸ்டின் மார்க். அதே அவன் ஒரு மருத்துவராக இருக்கவில்லையா,
வாசன்ட் ஏ டாக்டர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? எண்டில் கொஸ்டின் மார்க். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அவன் ஒரு மருத்துவராக இருந்தான். ஈ வாஸ் ஏ டாக்டர். அவன் ஒரு மருத்துவராக இருக்கவில்லை. ஈ வாஸ் நாட் ஏ டாக்டர். அவன் ஒரு மருத்துவராக இருந்தானா? வாஸ் ஏ டாக்டர். எண்டில் கொஸ்டின் மார்க். அவன் ஒரு மருத்துவராக இருக்கவில்லையா? வாசன்ட் ஏ டாக்டர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது சியை பயன்படுத்தி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? பாருங்க. அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாள். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை. அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாளா? அவள் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லையா? பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். பாருங்க. அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாள். சி வாஸ் ஏ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை. சி வாஸ் நாட் ஏ டீச்சர். வாஸுக்கு பக்கத்துல ஒரு நாட், அதாவது நெகட்டிவா பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாளா? இன்ட்ராகேட்டிவ். வாஸை முன்னாடி போடணும். வாஸ் சி ஏ டீச்சர். வாஸ் சி ஏ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லையா? வாசன்ட் சி ஏ டீச்சர். எண்டில் கொஸ்டின் மார்க். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? சி வாஸ் ஏ டீச்சர். சி வாஸ் நாட் ஏ டீச்சர். வாஸ் சி ஏ டீச்சர். எண்டில் கொஸ்டின் மார்க். வாசன்ட் சி ஏ டீச்சர். எண்டில் கொஸ்டின் மார்க். அடுத்தது இட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு சில எக்ஸாம் பார்க்கலாம். அது ஒரு கணினியாக இருந்தது. அது ஒரு கணினியாக இருக்கவில்லை. அது ஒரு கணினியாக இருந்ததா? அது ஒரு கணினியாக இருக்கவில்லையா? இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? அது ஒரு கணினியாக இருந்தது. இட் வாஸ் ஏ கம்ப்யூட்டர். அது ஒரு கணினியாக இருக்கவில்லை. இட் வாஸ் நாட் ஏ கம்ப்யூட்டர். அது ஒரு கணினியாக இருந்ததா? வாஸ் இட் ஏ கம்ப்யூட்டர். எண்டில் கொஸ்டின் மார்க். அது ஒரு கணினியாக இருக்கவில்லையா? வாசன்ட் இட் ஏ கம்ப்யூட்டர். எண்டில் கொஸ்டின் மார்க். எவ்வளோ ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடுங்க பார்த்தீங்களா? வாசை வச்சு ஐ, இ, சி, இட் இது மூணும் வந்தால் வாஸ்ன்ற பாஸ்ட் டென்ஸில் வாஸ்ன்ற பி ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இப்போ 4 கேட்டகரியும் ஒரே இதில் நம்ம பார்த்தாச்சு. ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் ரிமெம்பர், we are talking about the past tense. It means something when has already happened. Okay, we are talking about the past tense and was it used with singular noun or pronoun. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Let's move on to the next part. Where to use wasன்றதை பற்றி போனதில் பார்த்தோம். இப்போ where to use where, அதாவது where is used with plural noun and pronoun. ஓகேங்களா? இப்போ நம்ம வேற யூஸ் பண்ணி, அதாவது வி, யூ, தே இது மூணுக்கும் வேறன்ற பாஸ்ட் டென்ஸில் பி ஃபார்ம் வரும். இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கவனமாக பாருங்க. நாங்கள் இந்தியர்களாக இருந்தோம். நாங்கள் இந்தியர்களாக இருக்கவில்லை. நாங்கள் இந்தியர்களாக இருந்தோமா? நாங்கள் இந்தியர்களாக இருக்கவில்லையா? அப்போ 4 கேட்டகரியும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். நாங்கள் இந்தியர்களாக இருந்தோம். வி வேர் இந்தியன்ஸ். அதாவது வேர்ன்ற பி ஃபார்ம் வந்துருக்கு பாருங்க. கவனமாக வாட்ச் பண்ணுங்க. வி, யூ, தே இது மூணுக்கும் வேர்ன்ற பி ஃபார்ம் வரும். வி வேர் இந்தியன்ஸ். நாங்கள் இந்தியர்களாக இருக்கவில்லை. அப்போ பி ஃபார்ம் பக்கத்தில் வி வந்தால் என்ன வரும்? வேர் வரும். வேருக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு, அதாவது நெகட்டிவ்ன்றதுனால வி வேர் நாட் இந்தியன்ஸ். வி வேர் நாட் இந்தியன்ஸ். அதேமாரி நாங்கள் இந்தியர்களாக இருந்தோமா? இன்ட்ராகேட்டிவ். அப்போ முன்னாடி வந்து பி ஃபார்ம். வி வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும்? வேர் வரும். வேர் வி இந்தியன்ஸ். எண்டில் கொஸ்டின் மார்க். வேர் வி இந்தியன்ஸ். நாங்கள் இந்தியர்களாக இருந்தோமா? அடுத்தது நாங்கள் இந்தியர்களாக இருக்கவில்லையா? எண்டில் கொஸ்டின் மார்க். இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். வேற நாட்டுக்கு தான் நம்ம வேரண்ட் நம்ம வந்து கண்ட்ராக்ஷன் சுருக்கத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். வேரண்ட் வி இண்டியன்ஸ். வேரண்ட் வி இண்டியன்ஸ். ஸோ இது ப்ளூரல். ஓகேங்களா? கவனமாக பார்த்துட்டிங்களா? நாங்கள் இந்தியர்களாக இருந்தோம். வி வேர் இந்தியன்ஸ். நாங்கள் இந்தியர்களாக இருக்கவில்லை. வி வேர் நாட் இந்தியன்ஸ். நாங்கள் இந்தியர்களாக இருந்தோமா? வேர் வி இந்தியன்ஸ். எண்டு கொஸ்டின் மார்க். நாங்கள் இந்தியர்களாக இருக்கவில்லையா? வேரண்ட் வி இந்தியன்ஸ். எண்டில் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? அப்போது வியை பயன்படுத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஈவை பயன்படுத்தி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்கள் என் நண்பனாக இருந்தீர்கள். நீங்கள் என் நண்பனாக இருக்கவில்லை. நீங்கள் என் நண்பனாக இருக்கவில்லையா? அதாவது நீங்கள் என் நண்பனாக இருந்தாயா? நீங்கள் என் நண்பனாக இருக்கவில்லையா? இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் பாருங்க. நீ வரும்போது யூ என்ற சப்ஜெக்ட் வரும். யூ என்ற சப்ஜெக்ட் வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸ்ல வேர். யூ வேர் மை ஃப்ரெண்ட். யூ வேர் மை ஃப்ரெண்ட். நீங்கள் என் நண்பனாக இருக்கவில்லையா? வேருக்கு பக்கத்தில் ஒரு நாட் வரும். யூ வேர் நாட் மை ஃப்ரெண்ட். யூ வேர் நாட் மை ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இன்ட்ராகேட்டிவ். நீ என் நண்பனாக இருந்தாயா? அப்போது
பி ஃபார்ம் வந்து வேர் முன்னாடி வரும், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. வேர் யூ மை ஃப்ரெண்ட், எண்டில் கொஸ்டின் மார்க். வேர் யூ மை ஃப்ரெண்ட். அடுத்தது நீ என் நண்பனாக இருக்கவில்லையா, இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். வேர் நாட்டு தான் வந்து வேரண்ட் நம்ம கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். வேரண்ட் யூ மை ஃப்ரெண்ட், வேரண்ட் யூ மை ஃப்ரெண்ட். ஸோ யூ வேர் மை ஃப்ரெண்ட், என் நண்பனாக இருந்தீர்கள். நீங்கள் என் நண்பனாக இருக்கவில்லை, யூ வேர் நாட் மை ஃப்ரெண்ட். நீங்கள் என் நண்பனாக இருந்தாயா, வேர் யூ மை ஃப்ரெண்ட் எண்டில் கொஸ்டின் மார்க். நீங்கள் என் நண்பனாக இருக்கவில்லையா, வேரண்ட் யூ மை ஃப்ரெண்ட் எண்டில் கொஸ்டின் மார்க். ஸோ லாஸ்ட் ஒன்று பார்க்கலாமா, இதே யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா. அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள், அவர்கள் மாணவர்களாக இருக்கவில்லை, அவர்கள் மாணவர்களாக இருந்தார்களா, அவர்கள் மாணவர்களாக இருக்கவில்லையா. ஸோ தேவர் ஸ்டூடெண்ட்ஸ், தேவர் ஸ்டூடெண்ட். தே வந்தா சப்ஜெக்ட்டுக்கு பிஃபார்ம் வேர்ன்ற பிஃபார்ம் வரும், தேவர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது தேவர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவாக பேசுறதுக்கு. இன்ட்ராகேட்டிவாக பேசுறதுக்கு எப்படி பேசுவோம், வேர் தே ஸ்டூடெண்ட்ஸ் எண்டில் கொஸ்டின் மார்க். அடுத்தது அவர்கள் மாணவர்களாக இருக்கவில்லையா, வேரண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் எண்டில் கொஸ்டின் மார்க். ஸோ தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ், தே வேர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ், வேர் தே ஸ்டூடெண்ட்ஸ், வேரண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4 கேட்டகரியாக ஒரே வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் ஃபார் யூ, கிளியர் டு யூ. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், we are talking about the past tense. It means something which has already happened. Okay, we are talking about the past tense and where used with plural noun and pronoun. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இன்னைக்கு வகுப்பு. இதே நீங்கள் வந்து 7 சப்ஜெக்டையும் மாற்றி சென்டென்ஸை வந்து நவுனை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, இதில் கற்றுக்கிட்டதுலேருந்து ஒரு சில டெஸ்ட் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள் ப்ளீஸ். Now it's time to test your knowledge. Kindly pause the video and test your understanding of the topic. You can pause the video for a while and solve these questions. நாம் கற்றுக்கிட்டதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் கொடுத்துருக்குறேன், அதை அதனுடைய ஆன்சரை உங்களுடைய காமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், அவன் பள்ளியில் இருந்தான். 2வது கொஸ்டின், அவள் கோபமாக இருந்தாள். 3வது கொஸ்டின், நீங்கள் பூங்காவில் இருந்தீர்கள். 4வது கொஸ்டின், நாம் சோர்வாக இருக்கவில்லை. 5வது கொஸ்டின், அவன் பள்ளியில் இருக்கவில்லை. 6வது கொஸ்டின், அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருந்தார்களா. இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. That's all for today's class. Thank you so much for watching and learning. இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது. பார்த்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அஸ்ரப் டெக் வேர்ல்ட். அஸ்ரப் டெக் வேர்ல்ட் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். See you in the next class. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய்.